எங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மற்றும் என் தோழர் தோழிகளுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். எஸ்ஏ பொறியியல் கல்லூரி மூலம் இயங்கும் தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக தமிழ் இலக்கிய மன்றம் சார்பாக நடத்தப்படும் இந்த பட்டிமன்றத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் இதை நடத்துவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். தோழர்களே, போன வருடம் நான் அங்கிருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னை இங்கே உயர்த்தி என்னை இங்கே பேச வைப்பது இந்த எஸ்ஏ பொறியியல் கல்லூரி தான். அதுபோன்று திறமையுள்ள முயற்சி உள்ள ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் இந்த எஸ்ஏ பொறியியல் கல்லூரியின் மேடையானது காத்து கொண்டிருக்கிறது. திறமையை வெளிப்படுத்த தயங்காதீர், எந்த செயலிற்கும் அஞ்சாதே. வாய்ப்புகள் பல உள்ளன, ஆனால் அதை நீ எந்த விதத்தில் பயன்படுத்துவதில் தான் உனது திறமையை வெளிப்படுத்துவதா இல்லையா என்று தெரிந்திருக்கும். ஆக உங்களது எதிர்காலத்தை எதிர்கொள்ள நீங்கள் வரவேற்பதில் நான் உங்களை வரவேற்கின்றேன். இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குவதற்கான நேரம். இன்னைக்கு விடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, அலைபேசி அறிவை வளர்க்கிறதா அல்லது அழிக்கிறதா? இப்பொழுது இந்த அரங்கம் நடுவரின் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. பட்டிமன்றம் இனிதே தொடங்குகிறது. என் தாய் கொடுத்த தமிழுக்கு தலை வணங்கி இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்லூரியை நிறுவிய நிறுவன தலைவர் தெய்வ திரு டி சுதர்சனம் அவர்களுடைய நல்லாசையுடன் எனது உரையை துவங்குவதில், இந்த பட்டிமன்றத்தை துவங்குவதில் பெருமைப்படுகின்றேன். முதற்கண் இந்த பட்டிமன்றத்தை நடத்த இந்த நல் வாய்ப்பினை நமக்கு அளித்த கல்லூரியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கல்லூரியினுடைய தலைவர் திரு டி சுதர்சனம் அவர்கள், துரைசுவாமி அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு டி பரந்தாமன் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய செயலாளர் திரு டி தசரதன் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய பொருளாளர் மற்றும் தாளாளர் திரு எஸ் அமர்நாத் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கல்லூரி நிர்வாகிகளுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய ஆலோசகர் முனைவர் சாலி வாகனன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு, அலைபேசி அறிவை வளர்க்கின்றதா அல்லது அழிக்கின்றதா? ஏறத்தாழ உங்கள் அனைவருக்குமே தெளிவான ஒரு புரிதலோடு தான் இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்குகின்றோம். அதற்கு முன்னதாக இந்த கல்லூரியை தேர்வு செய்து இந்த முதலாம் ஆண்டிலே இங்கே இந்த கல்லூரியிலே பயில வந்திருக்கின்ற அத்துணை மாணவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். செல்போன் என்றாலே எல்லோருக்குமே தெரியும், அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எந்த ஒரு பொருளிலும் ஒரு ஆக்கம் இருக்கும், ஒரு அழிவு இருக்கும். அதே போன்றுதான் இந்த செல்போனிலும் ஆக்கமும் இருக்கின்றது, அழிவும் இருக்கின்றது. அந்த வகையிலே இது அறிவை வளர்க்கின்றதா என்று ஒரு சாரரும், அல்லது அறிவை வீழ்த்துகின்றதா அழிக்கின்றதா என்று மற்றொரு சாரரும் இங்கே பேச வந்திருக்கின்றார்கள். இந்த செல்போனானது நம்முடைய அறிவை வளர்க்கின்றது என்ற அணியிலே மாணவி பூமிகா 2ஆம் ஆண்டு சிஎஸ்சி மற்றும் மாணவி பிரகதி 2ஆம் ஆண்டு சிஎஸ்சி மற்றும் மாணவி மோகன பிரியா 2ஆம் ஆண்டு இசிஇ மற்றும் மாணவர் ராம்குமார் ட்ரிபிள்இ 2ஆம் ஆண்டு. இந்த 4 பேரும் இந்த செல்போன் என்பது அறிவை வளர்க்கிறது என்ற அணியிலே பேச வந்திருக்கிறார்கள். அதே போல மற்றொரு அணியினர் இது அழிக்கின்றது, அழிவைத்தான் ஏற்படுத்துகின்றது என்று மாணவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் 2ஆம் ஆண்டு சிஎஸ்சி, மாணவி இன்பஸ்ரீ அவர்களும் 2ஆம் ஆண்டு சிஎஸ்சி, மாணவி தீபிகா 2ஆம் ஆண்டு ஐடி துறை, மாணவி ராகவி 2ஆம் ஆண்டு சிஎஸ்சி ஆகிய 4வரும்
இந்த செல்போன் அழிவைத்தான் ஏற்படுத்துகின்றது, சீரழிக்கின்றது என்று பேச வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்குமே தெரியும், நாம் அனைவரும், நான் முதற்கொண்டு இங்கு இருக்கின்ற அனைவருமே செல்போனை வைத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம், பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம், எந்த விதத்திலே பயன்படுத்துகின்றோம் என்பதை பற்றி சற்று ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிலர் அதில் வீழ்ந்து விடுகிறார்கள், ஒரு சிலர் அதில் வாழ்ந்து விடுகிறார்கள். அது அவர்களுடைய நோக்கத்தை பொறுத்திருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த பட்டிமன்றமானது தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்க இரு அணியினர் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வாதங்களை முதலில் கேட்போம், அதன் பின்பு இறுதியாக நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். முதலாவதாக, இந்த செல்போனானது நம்முடைய அறிவை வளர்க்கிறது அல்லது நம்முடைய அறிவை அளிக்கிறது என்ற தலைப்பிலே மாணவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பேச அழைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நடுநிலை நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கங்கள். என் உமிழி நீரும் தமிழ் நீராய் சுரக்க வேண்டும். தமிழ் தமிழ் என்று இனி குழந்தைகள் பிறக்க வேண்டும். தமிழ் என்றால் மூடிய அனைத்து கதவுகளும் திறக்க வேண்டும். தமிழை உயிர் மூச்சாக நினைக்க வேண்டும். மற்ற மொழிகளை நான் மதிக்க வேண்டும். தமிழை நேசிப்பேன் என் வாழ்நாள் முழுதும். தமிழோடு வளர்வேன், என் வெற்றி தொடங்கும். வணங்குகிறேன் அன்னையை, தொடங்குகிறேன் எனது பேச்சை. இன்றைய தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு, ரொம்ப முக்கியமான தலைப்பு. அலைபேசி அறிவை வளர்க்கிறதா அழிக்கிறதா? அழிக்கிறதே என்ற அணியிலிருந்து வாதிக்க வந்துள்ளேன். ஐயா, முன்னாடிலாம் பெண்ணு பையில இருக்கும், வாட்சை கையில கட்டுவாங்க, டிவி வீட்டில் இருக்கும், ரேடியோ அலமாரியில் இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி போனு ஒன்று என்ன பாக்கெட்லேயே இருந்துகிட்டு இருக்கு. ஐயா ஐயா இந்த போனும் கொரோனாவும் ஒன்று. ஏன் தெரியுமா? ரெண்டுமே மனுஷனை தனிமைப்படுத்துறது. தனிமைப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஸ்டேட்டஸ் போடுறான் பாருங்க ஐயா, லைஃப் இஸ் டூ ஹார்ட், ஐ எம் சோ டிப்ரெஸ்ட். என்னங்கய்யா இது? ஐயா, ஒரு செல் உயிரினம் அமீபா அப்படின்னு படிச்சிருப்போம். தனிமைப்படுத்தினா அதுல எதுக்குங்க அப்புறம் ஸ்டேட்டஸ் போடுறாரு அவரு? அதுல ஒரு கூட்டமே இருக்குங்க. அவனுங்களாவே தனிமைப்படுத்திக்கிறாங்க, அவங்களாவே அதை வெளியே தெரியணும், ஸ்டேட்டஸ் வேற போடுறாங்க. ஐயா, ஒரு செல் உயிரினம் அமீபான்னு படிச்சிருப்போம். ஒரு செல் உயிரினம் அமீபா. இப்ப அந்த ஒரு செல் உயிரினம் யார் தெரியுமா? மனுஷங்க. தூங்கும் போது போனு, நடக்கும் போது போனு, அந்த போனை கட்டிக்கிட்டே அழுகுறாங்க. ஐயா அந்த ஐயா இந்த போன் பயன்பாட்டுல இளைய தலைமுறை ஒரு பக்கம். ஒரு பையன் கிட்ட கேட்கிறேன், ஏன்டா எந்நேரமும் போன் நோண்டிக்கிட்டே இருக்கியே, கொஞ்சம் போனை விட்டு வெளியே வாடா, வெளி உலகத்தில் என்ன நடக்குது வந்து பாடுறாங்கிறேன், லிங்க் இருந்தா ஷேர் பண்ணுங்கன்றான். இது ஒரு பக்கம் இருக்க, வயதானவர்கள் பயன்பாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படிதான் ஒருத்தர் அவரு ஊர்ல இருக்க மனைவிக்கு மெசேஜ் பண்றாரு, வீட்டுக்கு எப்ப வருவ? அந்த அம்மா அங்கிருந்து, திங்கள் அன்று வருவேன். பதிலுக்கு இவரு, ஞாயிறன்றே வா. வாய்ஸ் டைப்பிங்ல நாயே வான் விழுந்துச்சு. இவர் ஜோலி முடிஞ்சு போச்சுங்க. ஐயா ஐயா இது ஒரு பக்கம் இருக்க, அன்னைக்கு சம மலைங்கய்யா, வண்டி எடுத்துக்கிட்டு கூகுள் மேப்பை போட்டுக்கிட்டு எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிடணும்னு போயிட்டு இருக்கேன். திடீர்னு போன் ஆஃப் ஆயிடுச்சுங்கய்யா. அந்த மலையில நான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன், ட்ரை அகெயின் இப்படியே காட்டிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலைக்கு எதிர்க்க வண்டி வரல, வந்திருந்தா எனக்கே அன்னைக்கு ட்ரை அகெயின் ஆயிருக்கும். ஐயா ஐயா இந்த கூகுள் மேப் எல்லாரும் உபயோகமாக பயன்படுத்துறாங்க. கூகுள் மேப்பை போட்டுக்கிட்டு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோ கார் அண்ணா தான் நமக்கெல்லாம் கூகுள் மேப். இப்ப அந்த ஆட்டோ கார் அண்ணாவே இப்ப கூகுள் மேப்பை பார்த்து தான் ஓட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஐயா அந்த கூகுள் மேப்பை போட்டுக்கிட்டு போறேன், 200 மீட்டர் ரைட், 200 மீட்டர் லெஃப்ட், இமிடியேட்லி யூ டர்ன், லெஃப்ட் ரைட்னு நடுஜாம 1 மணிக்கு நான் சுடுகாட்டில் இருக்கேன். ஐயா எங்கேயா நடக்குமா இது? இந்த செல்போன் பயன்பாட்டால் நடந்துகிட்டு இருக்கு. ஐயா இந்த செல்போன் பயன்பாட்டினால் இளைய தலைமுறையினர் அன்னை பாசத்தை, தாய் பாசத்தை விட்டு விலகி வருகிறார் என்ற உண்மை ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. துறவிகளாலும் துறக்க முடியாத தாய் பாசத்தை இந்த செல்போன் தட்டி பறிக்கின்ற அவலம் இங்குதான் நடக்குது. உண்மையா இல்லையா? ஐயா ஒரு ஆய்வுல
மனுஷன் சராசரியா 8 மணி நேரம் தூங்கணும்ன்றாங்க. இவன் நைட் அந்த போனை எடுக்கிறான், நோண்டுறான். காலையில இவன் கொட்டாவி விடுற சத்தமும் கோழி கூவுற சத்தமும் ஒரே மாடுலேஷன்ல இருக்குங்க. ஐயா, முன்னாடிலாம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா 3வது நபர் மூலமா தான் குடும்பத்தில் பிரச்சனை வரும். இப்போ இந்த செல்போன் இருக்கிறதே ஒரு பிரச்சனையா மாறி போச்சு. அன்னைக்கு அப்படிதான் சமீபத்தில் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். உள்ள நுழையிறேன், டம்மு டிம்முன்னு ஒரே சத்தம். எங்க மாமா அங்கிருந்து, ஏண்டி கல்யாணம் இவ்வளவு வருஷமாவது ஒரு ரசத்தை வைக்க தெரியுதா, சுடு தண்ணி மாதிரி வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. எங்க அக்கா கிச்சன்ல இருந்து, ஏயா நீ போனை கீழே வச்சுட்டு பாரு, நீ ஊத்தி சாப்பிடுறது சுடு தண்ணியை தான், ரசத்தை இல்லைன்னு. நடக்குதா இல்லையா? வீட்டுல அனைவர் வீட்லயும் நடக்கும் இது. அது சுடுதண்ணி கிடைக்குது, பல வீட்டுல சுடுதண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க. நடுவரே ஒப்புக்கொண்டார். நடுவர் வீட்டில் என்ன நிலவரம் என்று தெரியவில்லை. ஐயா, இன்னொரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடுஜாமம் 12:30 மணி, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த போன்ல ஒரு நோட்டிபிகேஷன். அவங்க மனைவி அப்படி இப்படின்னு அடிச்சுட்டு அந்த நோட்டிபிகேஷனை பாக்குறாங்க. யார் அது பியூட்டிஃபுல் இந்நேரத்தில் உங்களுக்கு அனுப்புறது? அவர் ஒரு ஆர்வத்தில், ஆண்களுக்கு ஆர்வத்தில் வந்து பாக்குறதா யார் பியூட்டிஃபுல்னு. அது பியூட்டிஃபுல் இல்ல, பேட்டரி ஃபுல்லுடி, சார்ஜரை போட்டுட்டு படுங்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் சில வீட்டில் நடக்குது. ஐயா, பழமொழி கூட மாறி போச்சுங்க ஐயா. உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைனாங்க அந்த காலத்துல. இந்த செல்போன் வந்ததால சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ண வரை லைஃப் ஃபுல்லா நினைன்னு மாறி போச்சு. ஐயா, இந்த செல்போன்ல பெருங்கூத்துனா தெரியுமா? சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியா. பெத்தவங்க வாட்ஸ்அப்லயே இருக்க மாட்டாங்க, ஸ்டேட்டஸ் போடுறான், ஹாப்பி பர்த்டே மாம், ஐ லவ் மை மாம் அண்ட் டாட். அதாங்க இன்னைக்கு ட்ரெண்ட். ஐயா, அந்த அம்மா கையில என்ன போன் இருக்குன்னு பார்த்தா பட்டன் போன் வச்சுக்கிட்டு இருக்காங்கயா. ஏன்டா இப்படி போடுறேன்னு கேட்டா ஒரு விளம்பரம் அப்படிங்கிறான். முகநூலில் முகம் தெரியாதவர்களிடம் மணிக்கணக்காக சிரித்து பேசும் நீங்கள், உங்களுக்காக இரு ஜீவனங்கு ரத்தம் சிந்தி உழைத்துக் கொண்டிருப்பதை மறந்து விடாதீர்கள் தான் நான் சொல்றேன். ஐயா, இந்த செல்போன்னால இவ்வளவு கெடுதல் இருக்கு. எப்படி இந்த அணி, இந்த செல்போன் அறிவை வளர்க்குதுன்னு சொல்லுவாங்க? ஐயா, இறுதியாக ஒரு திருக்குறளோட முடிச்சுக்கிறேன். அன்பும் அரணும் உடைத்தாயினில் வாழ்க்கை, பண்பும் பயனும் அது திருவள்ளுவர் சொன்னது. அன்பும் அரணும் இருந்தா பண்பும் பயனும் வரும்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அன்பும் அரணும் எவங்கிட்டையும் இல்ல, செல்போன் இருக்குல்ல. செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை, செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை, அல்லும் பகலும் கெடும் தான் உண்மை. எனவே என் அன்பு தம்பி தங்கைகளே, செல்போனிடம் இருந்து விழித்திருங்கள். கொஞ்சம் தூரம் இல்லப்பா, உங்களால முடிந்த அளவுக்கு விலகியே இருங்கள் என்று கூறி, இந்த செல்போன் ஆனது மனித அறிவின் அழிவிற்கே என்று கூறி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தனது வாதத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கின்றார். தனிமைப்படுத்துகிறது முக்கியமான வாதம், நம்மை தனிமைப்படுத்துகிறது. அதுபோன்று தாய் பாசத்தை பிரித்து காட்டுகின்றது. அந்த தாய் பாசத்தினுடைய அர்த்தமே புரியாமல் போகின்றது. ஏனென்றால் முன்பெல்லாம் ஒரு குடும்பம் என்றால் அன்பு, பரிவு, பாசம் இருக்கும். ஆனால் இன்று ஆளுக்கு ஒரு மூலையில் ஒரு செல்போனை வைத்துக்கொண்டு எங்கோ ஒருவருடன் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லது சாட் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். தூக்கமின்மை பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. அதே போல முகநூல் விளம்பரம், சோசியல் மீடியா, எதையோ தேடுகின்றோம், இல்லாத ஒரு மாயையை தேடுகின்றோம் என்பதை போல தனது கருத்துக்களை ஆணித்தரமாக வைத்திருக்கின்றார். இந்த கருத்துக்களை எதிர்வாதமாக மாணவி பூமிகா அவர்களை அழைக்கின்றேன். செல்போன் அறிவை வளர்க்கிறது என்ற தலைப்பில். தமிழை தலை கொணர்ந்து வாய்மைக்கு மையப்புள்ளியாக அமர்ந்திருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும், நமது பொறியியல் கல்லூரியின் முனைவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், சிறந்த எதிர்காலத்தை நோக்கி அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கு நல்ல ஒரு தலைப்பு. செல்போன் அறிவை வளர்க்கிறதா இல்லை அழிக்கிறதா? கண்டிப்பா அது வளர்க்கிறது தான் அப்படின்றத பத்தி நான் பேச வந்திருக்கேன். இங்க இருக்க எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்ப காலேஜ் வந்து சேர்ந்திருக்கீங்க.
இதுல எத்தனை பேரு 12வதுல லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே என்னை இந்த காலேஜ்ல சேர்த்து விடுவியா அந்த காலேஜ்ல சேர்த்து விடுவியான்னு பெற்றோரை கேட்டிருப்பீங்க. வீட்டுக்கு போன உடனே எனக்கு சாம்சங்ல ஃபோன் வாங்கி தருவியா இல்ல விவோல ஃபோன் வாங்கி தருவியான்னு தான் கேட்டிருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போகும்போது செல்போனை தான் அவர்கள் அடித்தளமாகவே வச்சு வருகிறார்கள் என்பது இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அப்புறமா நம்ம நண்பர் கொரோனாவை பத்தி ரொம்ப ஞாபகப்படுத்தினாரு. உண்மையிலேயே மறக்க முடியாத விஷயம் கொரோனா தான். என்ன, நாங்களாம் 8வது படிக்கும் போது கொரோனா வந்திருந்தா உங்களுக்குலாம் 7வது படிக்கும் போதே கொரோனா வந்திருக்கும். கொரோனாவின் ஊரடங்கில் வீட்டில் இருந்தபடியே நம்ம கல்வியை தொடர இந்த செல்போன் மட்டும்தான் ஐயா உறுதுணையாவே இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ், அந்த ஆன்லைன் கிளாஸை பத்தி எங்களுக்கு தானேங்க தெரியும். அதை எப்படி அட்டெண்ட் பண்ணீங்கன்னு? அட்டெண்டன்ஸ் போட்டோம்ல, அதுக்கும் இந்த செல்போன் தான் ஐயா உதவுச்சு. அந்த ஊரகங்களை மட்டுமா படிச்சோம், அதை முடிச்சுட்டு 12வதுன்னு போனோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் 12வதுல நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மேக்ஸை வச்சுதான் மேக்ஸ் படிச்சேன்னு சொல்லிட்டு. யூடியூப்ல நீங்க அலெக்ஸ் மேக்ஸுக்கும் மைத்திலி மேக்ஸுக்கும் எத்தனை லைக் போட்டீங்கன்றத லைக் போட்டு படிச்ச எங்களுக்கு தானே தெரியும். அப்ப எங்களை மாதிரி லைவா எடுக்கிறவங்களுக்குலாம் லைக்ஸே கிடையாதா? எத்தனை வாட்டி ஐயா உங்களை டவுட் கேட்க முடியும்? ரீவைண்ட் பண்ணி பாக்குறது கஷ்டம், எங்களுக்கு தானே தெரியும். உண்மையா எடுக்கிறவங்களுக்கு மதிப்பு இல்லைங்க, ஆன்லைன்ல எடுக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு இல்ல. என்ன செல்போன் வந்துச்சு எங்களை தனிமைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இப்ப இங்க இருக்கிற எத்தனையோ பேர் அதை யூஸ் பண்ணிருப்பீங்க. யூஸ் பண்ணலைன்னா கவலைப்படாதீங்க, இனிமே கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ உங்க நண்பர்கள் கிட்டயோ இல்ல உறவினர்கள் கிட்டயோ நீங்க போய் சொல்றீங்கன்னா மிஞ்சி போனா 2 வாட்டி இல்ல 3 வாட்டி கேட்பான். அதுக்கு மேல நீங்க சொன்னீங்கன்னா நீங்க போன் பண்ணா கூட அவன் எடுக்க மாட்டான். அதே நீங்க சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு இன்னும் ஒரு முறை எந்தன் கதை சொல்லவா அப்படின்னு சொன்னீங்கனாலே சாட் ஜிபிடி சொல்லும், சொல் 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 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி வேணா நீங்க பேசுறத கேக்குது. ஒரு துணையாவே அந்த செல். அப்ப நீங்க பண்ற தொந்தரவெல்லாம் நாங்க அதுகிட்ட சொல்லி கேட்டுக்கலாம். நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவோம் ஐயா. சரி. அப்புறம் அவரு சொன்னாரு, எங்க அக்கா வீட்டுக்கு போனேன், சுடுதண்ணி ரசம்னு மாத்தி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இப்ப சொல்லிதான் அவர் உங்க அக்கா வீட்டுக்கு போனாருன்னே தெரியும். ஆனா அவர் போன வாரம் அக்கா வீட்டுக்கு போனாருன்னு எனக்கு போன வாரமே தெரியும். எப்படி மனுஷன் இன்ஸ்டால ஸ்டோரி போட்டாரு, ஸ்டோரி போட்டு சும்மாவா இருந்தாரு, கீழே பாட்டு ட்ரெண்டிங், அது ட்ரெண்டிங், அது நாங்க பண்ணதான் செய்வோம். கீழே பாட்டோட போறாரு, ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே அப்படின்னு. என்னைக்காச்சும் அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருப்பாரான்னு கேட்டு பாருங்க. அன்பை பரிமாற்றுவதற்கும் இந்த செல்போன் தான் உறுதுணையா இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஐயா. கை நாட்டாக இருப்பவர்களுக்கு கூட உலக செய்திகளை உள்ளங்கையில் கொண்டு வருவதற்கு இந்த செல்போன் ஒரு மூலக்கருவியாக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்லை ஐயா, எங்க இருக்கு என்னதுன்னே தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, ஏங்க இங்க வாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருதுன்னு எனக்கும் தெரியும். ஐயா உங்களுக்கு தெரியுமா? இப்ப சொல்றேன் கேளுங்க. கூமாம்பட்டின்னு ஒரு ஊரு, அந்த ஊரு எங்க இருக்குன்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குன்னு இப்ப நான் சொன்னா இங்க எத்தனை பேர் அதை ஒத்துப்பீங்க? கண்டிப்பா ஒத்துக்கணும் ஐயா. அதை விட ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஐஐடி என்ஐடி போன்ற பெரிய கல்லூரிகளில் பணம் கட்டி படிக்க வசதி இல்லாதவர்கள் கூட இலவசமாக ஆன்லைனில் படித்து தேர்வுக்கு மட்டும் பணம் கட்டி சர்டிபிகேட் வாங்கி லிங்க்டின்ல போஸ்ட் செய்து எத்தனையோ பெரிய நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வாங்கியிருக்காங்க. ஏன் நம்ம நண்பரே 4 கோர்ஸ் லிங்க்டின்ல போட்டிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ஒரு முக்கியமானது இந்த செல்போன். இது மனிதன் அறிவை வளர்க்கதை விட பெண்களின் முன்னேற்றத்திற்கும் இந்த செல்போன் தான் ஐயா ஒரு உறுதுணையாவே இருக்கு. இப்போ நேத்து வரைக்கும் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தவங்களாம் அம்மா கூடயோ அப்பா கூடயோ போயிட்டு வருவீங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் உங்களை யாரையும் கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஒரு செல்போன் உன்னை கையில கொடுத்து நீ காலேஜ்ல போன உடனே ரீச் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுமா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க.
இவங்க வந்து அந்த 8:30 மணிக்கு ரீச்டுன்னு போடுற மெசேஜை வச்சு தான் அவர்களோட பெற்றோரின் நாளே அன்னைக்கு தொடங்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் ஐயா. அதை விட பாதுகாப்பு என்ன வேணும்? பெண்கள் SOS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்க போன்ல இல்லைன்னா இப்ப டவுன்லோட் பண்ணுங்க. SOS அப்படிங்கிற ஒரு தமிழக ஆப். அதை டவுன்லோட் பண்ணி நீங்க அதுல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், 3 நிமிஷத்துல உங்க அம்மா அப்பா வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனைனா காவல்துறை அங்க வந்து நிற்கும். இது எல்லாத்துக்குமே உறுதுணையா இருக்க இந்த செல்போனு எப்படி ஐயா அழிவை தருதுன்னு அவங்க சொல்ல முடியும்? ஏன் இன்னொரு முக்கியமான குறிப்பு, ஐயா வந்து நடுவர் வந்து உக்காந்தாரு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. உக்காந்தாரு, மறுபடியும் எந்திரிச்சு உக்காந்தாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னன்னா பாக்கெட்ல போன் இடிக்குதான். இன்னைக்கு வரும்போதே பாக்கெட்ல ஒரு தலைப்போட தீர்ப்பை எடுத்துட்டு வந்தது குத்தமாங்க. இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தீர்ப்பை ஒரு பாக்கெட்ல எடுத்துட்டு வந்துட்டாருன்றது கூட தெரியாம என்ன எதிரணியில பேசுறவங்க எல்லாம் பார்த்தா வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிதான் இருக்கு. பொருங் பாய் நேற்று வரை ஹோம்வொர்க் செய்த உங்களை நாளை முதல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய வைப்பதற்கு இந்த செல்போன் மட்டுமே உதவும் என்பதையும் இங்கு குறிப்பிட்டு செல்போன் மனிதர்களின் அழிவை வளர்க்கிறது என்று என் உரையை முடிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாணவி பூமிகா அவர்கள் மிக திறமையாக தனது வாதத்தை வைத்திருக்கின்றார். செல்போன் தான் வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொள்கின்றோம். எதற்காக? நாம் அதை நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காக பயன்படுத்துகிறோம் என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். கொரோனா காலத்திலே இது எப்படி நமக்கு உதவியது என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். நாம் எப்படி கல்வி கற்றோம், அதே போல ஆன்லைன் கோர்ஸ் என்ற முறையில் நாம் எப்படி நமது அறிவை வளர்த்து கொள்கிறோம், வேலைவாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இப்படி பல கருத்துக்களை முன்னிறுத்தி தனது வாதத்தை வைத்திருக்கின்றார். ஆணித்தனமான வாதம், அருமையான வாதம். இந்த வாதத்தை எதிர்க்கிற எதிரணியில் இருந்து செல்வி இன்பஸ்ரீ அவர்களை அழைக்கின்றேன். தமிழுக்கு தனி வணக்கம், அவையோருக்கு முதல் வணக்கம். ஐயா, இன்றையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா அலைபேசி வளர்ச்சிக்கா அழிவிற்கா அப்படிங்கிறத நம்மளோட தலைப்புங்க ஐயா. ஐயா, நம்மளாம் 21ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க ஐயா. கிடையவே கிடையாது. நம்மளாம் பாட்டியவே பியூட்டியா காட்டுற நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கோங்க ஐயா. என் தோழி ஒருத்தி என் கூட இருப்பாங்க ஐயா. இந்த பக்கம் போனா போதும், இரு ஒரே நிமிஷம் ஸ்னாப் போட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் போனா போதும், இரு ஒரே நிமிஷம் ஸ்னாப் மட்டும் போட்டு வந்துடுவா. என்ன தாண்டி பண்றேன்னு கேட்டா ஸ்ட்ரீக்குன்றா, அதை மெயின்டைன் பண்ணணுங்கிறா. அதில் பைசா ஏதாச்சும் வருமானு கேட்டா கிடையாதுன்றா. எதுக்கு தாண்டி பண்றேன்னு கேட்டா டைம் பாஸ் டி, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறா. இப்போ அந்த ஸ்னாப் சாட்ல நம்ம மூஞ்சி அப்படியே எடுத்தா கூட நல்லா இருக்கும் போல. அதுல நாய்க்குட்டி போட்டு எடுக்கிறா, பூனைக்குட்டி போட்டு எடுக்கிறா. அதை அவளே வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. அதில் 10 பேருக்கு அமுச்சு வேற விடுறா. இதை சைடில் ஒரு பாட்டு வேற, உலக அழகி நான் தான் அப்படின்னு சைடில் ஒரு பாட்டு வேற போடுறாங்க ஐயா. அந்த 10 பேரில் எத்தனை பேர் உனக்கு தெரியும்னு கேட்டால் 3 பேர் கூட கையா காட்ட மாட்டேங்கிறா. இப்போ இந்த ஸ்னாப் சாட் அப்படின்ற இணையதளம் வந்து மார்ஃபிங்க்கு அடித்தளமா இருக்கு. இந்த மார்ஃபிங் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம இளம் சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த மார்ஃபிங் வந்து பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை முன்வைக்கிறேன். தோழி சொன்னாங்க, சாட் ஜிபிடி கிட்ட வந்து மனசு கஷ்டமா இருக்கும்போது, இல்லை டிப்ரெஷன்ல இருக்கும்போது, தனிமையில இருக்கும்போது பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளா சாட் ஜிபிடி அப்படின்ற பயன்படுத்துறதுக்கு முன்னாடி விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும் ஐயா. நம்ம என்ன பண்றோம், அவ்வளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். கேட்குற கேள்விக்கு ஆம் இல்லை அப்படின்ற பதில சொல்லிட்டு விட்டுடுறது. அதை நம்ம எங்கே கொண்டு போய் விடணும்னா, நம்ம கொடுக்குற எந்த ஒரு தகவலுமே அந்த இடத்துல பாதுகாப்பாகவே இருக்காதுங்க ஐயா. இதெல்லாம் ஒரு வளர்ச்சின்னு சொல்லிட்டு தோழி சொல்கிறாங்க ஐயா. இது எந்த விதத்தில் வளர்ச்சின்னு எனக்கு தெரியலங்க ஐயா. ஏங்க அப்படின்னு சொன்னாலே கூமாப்பட்டி ஞாபகம் வருதுன்னு சொன்னாங்க ஐயா. அங்கே வந்து தண்ணியே சர்பத்து மாதிரி இருக்கான். இப்போலாம் வர சர்பத்தே தண்ணி கணக்காக தான் இருக்குது. கூமாப்பட்டி அப்படின்றது ஒரு கிராமம். அது அதோட நிலையில அதோட சூழல்ல இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், அது போய் பார்க்கறதுனால இ பாஸ் வாங்குற நிலைமைக்கு தானே தள்ளி விட்டுட்டோம். இதெல்லாம் ஒரு வளர்ச்சிங்களா ஐயா? எப்படிங்க ஐயா இது வளர்ச்சியில வரும்? கண்டிப்பா இது ஒரு அழிவுக்கான ஆரம்பமா நான் பார்க்குறேன். இப்போ கிளாஸ்ல நடத்துறதா எங்க ஐயா வந்து யூடியூப் சேனல்ல சொல்லி கொடுத்துட போறாங்க. அலெக்ஸ் மேக்ஸ்லயும் மைத்திலி மேக்ஸ்லயும் இப்போ ஏதோ ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆசிரியர் தானே தேடி போவோம். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒழுங்கா கவனிச்சிருந்தா எதுக்கு ஐயா யூடியூப் சேனல்ஸ்லாம்? இது வந்து கண்டிப்பா ஒரு அழிவுக்கான ஆரம்பமா நான் பார்க்குறேங்க ஐயா. இப்போ தோழி சொன்னாங்க,
12வது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம என்ன பண்றோம், எந்த ஃபோனு என்ன பிராண்டு அப்படின்னு யோசிக்கணும்னு சொன்னாங்க. நம்ம இளம் சமுதாயத்துக்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமாங்க, நம்ம போற பாதை சரியா தவறான்னு தெரியாது. சரியா இருந்தா சரி, தவறா இருந்தா அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு என்ன பிரயோஜனம். இப்போ நம்ம இளம் சமுதாயமே இந்த தவறான பாதையை நோக்கி போயிடுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது, நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகுது, இது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்குதுங்க ஐயா. இப்போலாம் கிபிலி ஆர்ட்னு ஒன்று ஃபேமஸ் ஆச்சுல, அது யாரெல்லாம் பண்ணி சந்தோஷப்பட்டீங்க? நிறைய பேர் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கண்டிப்பா வந்து அது ரசிக்கக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்களோட வழியை நம்ம யாருமே பார்க்கல. அது வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தையே பாதிச்சுது. இப்போ அந்த வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விஷயம் தான் இவங்க வந்து வளர்ச்சின்னு சொல்லிட்டு 4 பேர் பேச வந்திருக்காங்க ஐயா. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒரு இளைஞன் இல்ல ஒரு பையன் கிட்ட போயிட்டு நம்ம ஏன்பா நீ காசு சேர்த்து வைக்கிற, எது வாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவன் வந்து எனக்கு இந்த வண்டி பிடிக்கும், அது வாங்குறதுக்காக நான் காசு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. இப்போ இல்ல ஒரு பொண்ணு கிட்ட போய் கேட்டோம்னா எனக்கு இந்த தோடு பிடிக்கும் இல்ல வளையல் பிடிக்கும், அது வாங்குறதுக்காக நான் காசு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா இப்போ யாராச்சும் ஒருத்தர் எழுப்பி கேளுங்க, என்ன சொல்லுவான், நான் ஒரு கிட்னியை கூட தரேன், எனக்கு இந்த போனை வாங்கி கொடுங்கன்னு வந்து நிக்கிறாங்க ஐயா. இது எப்படிங்க ஐயா வளர்ச்சியில வரும்? இது கண்டிப்பா ஒரு அழிவுக்கான ஆரம்பம் தாங்க ஐயா. ஒரு பழமொழி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எந்த விஷயத்தையும் அளவுக்கு மீறி பயன்படுத்தினா அது கேடுதான் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை மாணவி இன்பஸ்ரீ அவர்கள் ஸ்னாப்சாட் மார்பிங் பெண்கள் பாதுகாப்பு இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கலைஞர்களுடைய தொழிலை அழிக்கின்றது, அது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் நம் கலாச்சாரம் பாதிக்கப்படுகிறது என்பது போன்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு செயலையுமே எந்த ஒரு பொருளையுமே அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் அமுதமும் நஞ்சு என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். இந்த வாதத்திற்கு எதிர்வாதமாக வைக்க மாணவி பிரகதி அவர்களை அழைக்கின்றேன். தாய் தமிழுக்கு வணக்கம். மிக்க மரியாதைக்குரிய நடுவருக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர்களுக்கும் அருமையான என் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன, செல்போன் வளர்ச்சிக்கா இல்ல அழிவிற்கா அப்படின்னு சொல்லி. நான் இங்க வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு பேச வந்திருக்கேன். நான் ஒரு கவிதையோட தொடங்க விரும்புறேன். மனிதன் கண்டுபிடித்த கருவியாம், மகத்துவம் மிக்க கருவியாம், சிந்தனை தூண்டும் கருவியாம், சிரிக்க வைக்கும் கருவியாம், உன்னையும் என்னையும் இணைக்கும் கருவியாம், இவ்வுலகையே இணைக்கும் பிறவியாம். அப்படி இந்த உலகத்தையே இணைக்கிற ஒரு புது பிறவியா பிறந்திருக்கிறது தான். அம்மாவை பத்தி கவிதை எழுதிருக்கீங்களா? அம்மாவை பத்தி கவிதை எழுதிருக்கீங்களா? எழுதியிருக்கேன். வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் சொல்லுவேன். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஆண்டோ 2025. இந்த காலத்துல நம்ம இந்தியாவையே டிஜிட்டலைஸ்ட் இந்தியான்னு தான் சொல்றாங்க. இப்ப எல்லாமே தொழில்நுட்பமயம் ஆயிடுச்சுங்க. நான் என் செல்போன் எடுத்து ஒரு கிளிக்கு, ஒரு ஸ்வைப்பு, ஒரு வாய்ஸ் நோட் போட்டா போதும், மொத்த உலக அறிவும் என் உள்ளங்கையில வருது. அப்படி உள்ளங்கைக்கு எல்லா அறிவையும் கொடுக்குற இந்த செல்போன் எந்த வகையிலங்க அழிவுக்கு காரணமா இருக்கும்? இவ்வளவு ஏன், என்னோட தோழி இன்பா சொன்னாங்க ChatGPT அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம தகவல்கள் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது இல்லைன்னு. அதே ChatGPT இங்கே இருக்க எல்லாரும் நிச்சயமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது கொஞ்சம் போய் ஒழுங்காக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது கீழேயே திஸ் மே கண்டெயின் எரர்ஸ் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கும். அந்த குறிப்பை சரியா பார்க்காம அது சொல்ற மொத்தத்தையும் நம்பி அதை அப்படியே செய்யற உங்களுக்கு சுயாரிவு இல்லைன்னு தான் இங்க காமிக்குதே தவிர ChatGPT தப்புன்னு அது காமிக்கிறது இல்லை. இன்னொன்று சொன்னாங்க, கிபிலி ஆர்ட் மூலயமா நிறைய தொழிலாளர்கள் கலைஞர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு. உங்களுக்கு தெரியாமாங்க, ஊர் பேர் தெரியாத எத்தனையோ இடத்துல இருக்க கலைஞர்களும் சரி தொழிலாளர்களும் சரி இந்த செல்போனை வச்சு விளம்பரம் செஞ்சு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க தொழிலில் வளர்ச்சியவும் இந்த செல்போன் தான் கொண்டு வந்துட்டு இருக்கு. இன்னொன்று சொன்னாங்க முக்கியமாக ஸ்னாப்சாட் பற்றி. இங்கே இருக்க நிறைய பேர் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுறோம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அழகா இல்லாத ஃபோட்டோவை அழகாக்க 1-2 ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். அதில் க்யூட்டாக இருக்குமே நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் சேர்த்துக்கிறோம் நம்ம சந்தோஷத்துக்காக. அதை தவறான முறையில் யூஸ் பண்ணி மார்ஃபிங் பண்ணுற அந்த நபரை தான் நீங்கள் எதிர்க்கணுமே தவிர அதுக்காக நாங்கள் அவங்க யூஸ் பண்ணுற செல்ஃபோனை நீங்கள் எதிர்க்கிறது எல்லா வகையிலும் தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று என் நண்பர் சொன்னார், தவறான வாய்ஸ் நோட், அதாவது வாய்ஸ் டைப்பிங் அனுப்புகிறாங்களாம். அந்த வாய்ஸ் டைப்பிங்கில் ஞாயிறன்று வாக்கு நாயே வான் வருதுன்னு. டைப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறீங்க நீங்கள். நாங்கள் அது கூட பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் ஃபோன் எடுத்து வீடியோ கால் பண்ணால் போதும். யார் எங்கே இருக்காங்களோ அவங்க கூட நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸே பேசிப்போம். எதுக்கு தேவையில்லாத வம்பு? இப்போ முன்னாடிலாம் வச்சுக்கோங்களேன்,
இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது, அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு தினத்தந்தி நியூஸ் பேப்பர் வந்தாதான் அதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இப்போ அந்த அவசியமே இல்லை. உலகத்துல எந்த மூலையில எந்த விஷயம் நடந்தாலும் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க நம்ம மொபைல்ல. நம்ம லைவ்லயே பார்த்துட்டு போயிடுவோம். ஐயா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க தாஜ்மஹாலுக்கு போயிருக்கீங்களா? போனதில்லைங்க. போனதில்லை. ஆனா தாஜ்மஹால் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே? கண்டிப்பா தெரியும். எப்படி ஐயா தெரியும்? ஒரு படத்துல பார்த்துருப்போம். படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த படத்தை நீங்க டெலிவிஷன்ல பார்த்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்களுக்கு பாரிஸ் எப்படி இருக்கும்னு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கல்ல? ஆமா. அதை செல்போன்ல தானே பார்த்திருப்பீங்க. இந்த பிரச்சனைக்காக இவ்வளவு கேள்வி? நீங்க சொல்லுங்கய்யா, எங்களுக்கு ஒரு விடை தெரியணும்ல. ஆமாங்க. ஆமா. அப்படி நம்ம நடுவரே சொல்றாரு, நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கிறதுக்கு எது உறுதுணையா இருக்கு? இந்த செல்போன். அப்படி எல்லா வகையிலுமே இந்த செல்போன் வளர்ச்சிக்கு தானங்க காரணமா இருக்கு. உங்க எல்லாரையும் ஒரு நிமிஷங்க, பொறுப்பு துறப்பு, இது முடிவல்ல. நான் சொன்ன பதில் முடிவல்ல, அதை நான் சொல்லிக்கிறேன். முடிவை கடைசியாக பார்ப்போம். உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இங்க இருக்க எத்தனை பேர் கிரிக்கெட் பாப்பீங்க? கிரிக்கெட் நிறைய பேர் கை தூக்குறீங்க. இங்க அதுல எத்தனை பேர் ஸ்டேடியம் போய் பார்த்திருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப கம்மி. ஒரு டிக்கெட் வாங்க 5000 ரூபாயில இருந்து 20000 வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஐயா, ஒன்று சொல்றேன், இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டேடியம், இல்லாதவங்களுக்கு செல்போன் இருக்கிறதெல்லாம் ஸ்டேடியம். நாங்கள் எந்த இடத்துல செல்போன் இருக்கோ அந்த இடத்துல கிரிக்கெட் பார்த்து அதே ஸ்டேடியம் மாதிரி கொண்டாடிட்டு போகிறோம். இவ்வளவு ஏன் தலை தோனி அடிக்கிற 6 ஸ்டேடியம்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒழுங்கா தெரியாது. ஆனால் நாங்கள் கிளியராகவே பார்ப்போம். தெரியலன்னா எத்தனை வாட்டி வேணும்னாலும் ரீவைண்ட் பண்ணி கூட பார்ப்போம். அந்த அளவுக்கு எங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் இந்த செல்ஃபோன் தாங்க இருக்குது. முன்னெல்லாம் ஒரு இடத்துக்கு போனோன்னா அரசு போக்குவரத்தில் போவாங்க. அந்த கூட்ட நெரிசலில் போகிறதுக்கு நான் ஆட்டோலேயே போயிடுவேன்னு போவாங்க. ஆனால் ஆட்டோக்காரர் சொல்கிற விலையில நான் நடராஜன் சர்வீஸையே ஃபாலோ பண்ணிப்பேன், நடந்தே போகிற ஆளுங்க கூட இருக்காங்க. ஆனால் இப்போ அப்படியா? கார் வேணுமா கார் இருக்குது, ஆட்டோ வேணுமா ஆட்டோ இருக்குது, பைக் வேணுமா பைக் இருக்குது. நான் புக் பண்ணி அந்த அண்ணா கிட்ட 4 நம்பர் ஓடிபி சொன்னால் மட்டும் போதும், ஏற்றின இடத்துல இருந்து சொன்ன இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே இறக்கி விட்டாங்க, கொடுக்க கையில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃபோன் எடுத்து ஸ்கேனரில் ஜிபே பண்ணி காசு அனுப்பி போயிட்டே இருப்பேங்க. நான் நிற்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அப்படி எல்லா வகையிலையும் என்னை வளர்ச்சிக்கு தான் முன்னேற்றது இந்த செல்ஃபோன், எந்த வகையிலையும் என்னை அழிக்கலை. இவ்வளோ ஏங்க, முக்கியமாக இந்த செல்ஃபோன் நம்ம பாதுகாப்புக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என் ஃபோன் எடுத்து 100க்கு கால் பண்ணால் காவல்துறை வந்து நிற்கும், 101க்கு கால் பண்ணால் தீயணைப்புத்துறை வந்து நிற்கும், 108க்கு கால் பண்ணால் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும், 1091க்கு கால் பண்ணால் பெண்கள் பாதுகாப்புத்துறை வந்து நிற்கும். இவ்வளவு ஏன் நம்ம கல்லூரியிலேயே ஆன்டி ராகிங் நம்பர் அப்படியே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது நீங்கள் அந்த நம்பருக்கு கால் அடித்தா கூட உங்களை காப்பாற்றுறதுக்கும் இந்த கல்லூரி நிர்வாகம் வந்து நிற்கும். இப்படி எல்லா வகையிலையும் நமக்கு சாதகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது இந்த செல்ஃபோன். இப்படிப்பட்ட செல்ஃபோன் நம்ம வளர்ச்சிக்கு தாங்க வழிவகுக்கும். ஒரு பழமொழியோட முடிச்சுக்க விரும்புகிறேன், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு தெரியாத பல உலகளாவ செய்திகளை தெரிய வைக்கிறது இந்த ஒரு செல்ஃபோன். அப்படிப்பட்ட செல்ஃபோன் ஒருத்தரோட வளர்ச்சிக்கு தான் துணை நிற்கும்னு சொல்லி என் பேச்சை முடித்துக்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, வணக்கம். மாணவி பிரகதி அவர்கள் மிக திறமையாக தனது வாதத்தை வைத்திருக்கின்றார். மொத்த உலகமுமே தன் கையில் என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இது தொழிலாளர்களையும் தொழிலையும் மேம்படுத்துகிறது என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். ஸ்னாப்சாட் மற்றும் சாட் ஜிபிடி இவையெல்லாம் அறிவைத்தான் வளர்க்கிறது என்று சொல்கின்றார். அதுபோல நமது பாதுகாப்பிற்கு, குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பிற்கு இந்த செல்போன் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுகிறது என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்துகிறது. நாம் எது தேவை என்றாலும் அந்த செல்போனை பயன்படுத்தி நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை வாதத்தை வைத்திருக்கின்றார். குறிப்பாக கிரிக்கெட் மேட்ச், அந்த வாதம் உண்மையிலேயே உண்மையான கூற்று. அந்த பால் 6 போகிறதா 4 போகிறதா என்று ஸ்டேடியத்தில் இருப்பவர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. எனக்கே இந்த அனுபவம் நடந்தது. பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருந்துச்சு, அது 6ஆ 4ஆன்னு. இல்லை கேட்ச் பிடிச்சாங்கன்னா, கேட்ச் பிடிச்சி விழுந்தா கேட்சா இல்லையானே தெரியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் தான் தெரியுது கேட்ச் இல்லைன்னு.
ஆனால் தொலைக்காட்சியிலோ அல்லது செல்போனிலோ பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. அந்த வகையிலே தனது வாதத்தை வைத்திருக்கின்றார். பாராட்ட வேண்டிய வாதம். இந்த வாதத்திற்கு எதிர்வாதமாக மாணவி தீபிகா அவர்களை அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவருக்கும் உறுப்பினர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதல் கண் வணக்கம். இன்றைய விவாதத்தின் தலைப்பு அலைபேசி அறிவை வளர்க்கிறதா அழிக்கிறதா? ஐயா அழிவிற்கே. ஐயா அவங்க சொன்னாங்க, ஒரு கிளிக்கு ஒரு ஸ்வைப்பு பண்ணா எல்லாமே எங்க கையில வந்துடும், என்னமோ உலகமே அவங்க கையில வந்துடுற மாதிரி சொன்னாங்க. ஒத்துக்கிறையா? அவங்க அப்பா பாக்கெட்ல இருக்கிறது எல்லாம் காலி ஆயிடும், அவங்க அப்பா பையில இருந்து எல்லாம் காலி ஆயிடும். ஒத்துக்கிறையா? ஒரு கிளிக்கு ஒரு ஸ்வைப்பு பண்ணா எல்லாமே கையில வந்துடும் தான். ஆனா அதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைக்கிறீங்களாயா? இல்ல. எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஃபுட் ஆப் ஒன்று எடுத்துக்கலாம்யா. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபுட்டு வேணும்னா ஒரு கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணாலே போதும், வந்துடும். ஆனால் அந்த ஃபுட்டை அவன் எங்கே செய்கிறானோ, எப்படி செய்கிறானோ, எதை போட்டு செய்கிறானோ, ஏன் வரும்போது எந்த மூலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரானோ, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வருமாயா? நம்மளெல்லாம் சோம்பேறி ஆக்குதுயா. சும்மா ஒரு லேசாக ஒரு தலைவலினாலும் ஸ்விக்கி எடு, ஜொமேட்டோ எடு, ஆர்டர் போடுன்றாங்க. இதுக்கு இது ஃப்ரீயான்ற மாதிரி இந்த மாதிரி ஆப்புக்கெல்லாம் அல்சர், ஸ்டோன், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர் என்ற நோய் தான் இலவசமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லையா, எங்களை மாதிரி மாணவ மாணவிகளுக்கு அலட்சியத்தை உண்டாக்குது. ஏன்னு கேளுங்களேன். சாட் ஜிபிடி, மெட்டா ஏஐ, காமா ஏஐ, ஏமா அதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு நீங்கள் என்னை கேட்கலாம். வகுப்புல ஆசிரியர் வாரம் கடைசி நாள் அப்போ மாணவ மாணவிகளோட கலைத்திறனோ அறிவுத்திறனோ வளரட்டும்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் விட்டுடுறாங்க, சனிக்கிழமை விட்டுடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை விட்டுடுறாங்க. திங்கக்கிழமை காலையில காலேஜ் பஸ்ல வரும்போது அவன் நண்பருக்கு கால் பண்றான். மச்சான் இன்னைக்கு அசைன்மெண்ட்டோட தலைப்பு என்னடா அப்படின்னு கேட்குறான். அவன் உடனே தலைப்பு அனுப்புறான். இவன் உடனே சாட் ஜிபிடி மெட்டா ஏஐல போட்டு அசைன்மெண்ட் எடுத்துட்டு போய் அவங்க ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்றான். என்னமோ இவனே கஷ்டப்பட்டு செஞ்ச மாதிரி. கேட்டா ஸ்மார்ட் ஒர்க்கா. இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறீங்க 1.5 வருஷமா. அது மட்டும் இல்லையா, இந்த பட்டி பண்றதுக்கே பாயிண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடிலையும் கூகுள்லயும் போட்டு எடுத்திருக்காங்க. இந்த காலத்துல மனுஷங்களாம் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரெயினை ஒர்க்கே பண்றது இல்லையா. எதிர்த்தரப்பு அணியில சொன்னாங்க, ஆக்சிடென்ட் ஆனா ஆம்புலன்ஸை கால் பண்ண செல்போன் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே செல்போன் தானேயா. ஒருத்தர் அப்படிதான் கார்ல போயிட்டு இருக்காரு, பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்காரு. அவங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அங்க அவர் உயிர் போயிடுச்சு. ஆனா அந்த பாட்டு மட்டும் போயிட்டே இருக்கு. இது எப்படி அவர் வளர்ச்சியை உண்டாக்கும்? ஐயா, முதல்ல எதுக்கு ஃபோன்? பேசுறதுக்கு. ஆனா இப்பெல்லாம் யாரையா பேசுறா? சேட்டிங். நடக்கும்போது சேட்டிங், பைக்ல போகும்போது சேட்டிங், ஆட்டோல போகும்போது சேட்டிங், இன்னும் ஏயா பாத்ரூமுக்கு போகும்போது கூட சேட்டிங்யா. அப்படிதான் போன வாரம் நாங்க தூங்கிக்கிட்டும் சேட்டிங் பண்ணுவோம், தூங்காமலும் சேட்டிங் பண்ணுவோம். அப்படிதான் போன வாரம் எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க வாடகைக்கு கேட்க. அவங்க வந்து கேட்கும்போது வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கா இல்லை இந்தியன் டாய்லெட் இருக்கான்னு கேட்டாங்க. எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கேட்டாங்க. இல்லை உங்க வீட்டில் யாருன்னா வயசானவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்போதான் வசதியா இருக்கும் ஃபோன் பார்க்கறதுக்கு அப்படின்றாங்கய்யா. இப்பெல்லாம் ஃபோனை கண்டுபிடிச்சதே பேசுறதுக்கு தான்யா. ஆனா அந்த ஃபோன் நம்மளெல்லாம் பேச விடாம ஊமையாக்கிடுச்சியா. எதிர்த்தரப்பு அணியில சொன்னாங்க, கொரோனா காலகட்டத்தில் படிக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒன்று இருந்தது, அதில் தான் நாங்கள் படித்தோன்னு. எத்தனை பேரையா ஆன்லைன் கிளாஸ் உட்காந்து படித்தோம்? எல்லாம் ஃப்ரீ ஃபயர் தானே விளையாடிட்டு இருந்தோம். இந்த செல்போன்ல உண்மையெல்லாம் இப்போதான் வெளியில வருது. ஆமாங்கய்யா. இந்த செல்போன்ல பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னாங்களே. முன்னெல்லாம் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணாதாயா வரும், ஆனா இப்பெல்லாம் மனசுல நினைச்சாலே வருதுங்கய்யா. முன்னாடி காலகட்டத்திலலாம் உங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்த நாள்னா நீங்க என்னையா பண்ணுவீங்க? வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க. ஆனா நம்ம பசங்களாம் அப்படி கிடையாது. முதல்ல அவங்களாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸும் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியும் தான் போடுவாங்க. அதுக்கு கீழே வர ஹாப்பி பர்த்டே மம்மின்னு போட்டுட்டு ஒரு பாட்டு வேற போடுவாங்க. நான் பார்த்த முதல் முகம் நீனு. சந்தோஷமா இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ், சோகமா இருந்தாலும் ஸ்டேட்டஸ். அதுலயும் முக்கியமா சோகமா இருந்தா ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்க. அந்த ஸ்டேட்டஸை பார்க்க வேண்டியவங்க பார்ப்பாங்கம்மா, நீ ஏன் கவலைப்படுற?
அதுலயும் சோகமா இருந்த ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்க, என்னுயிரை உண்ணும் தேன் சுடரே அப்படின்னு இதுக்கு ஒரு பாட்டு வேற போடுவாங்க. 4 வயசு 5 வயசு குழந்தை ஜானி ஜானி எஸ் பாப்பான்ற பாட்டு பாடுற காலம் போயிட்டு கண்ணிமான்ற பாட்டு பாடுற நிலைமைக்கு வந்துருச்சு. காரணம், அந்த குழந்தை சாப்பிடணும்னா ஃபோனு, தூங்கணும்னா ஃபோனு, ஏன் அந்த குழந்தை அமைதியாக இருக்கணும்னா கூட ஃபோனு தான். இதுக்கு இந்த ஃபோனுக்கு இன்னொரு பேர் இருக்கியா, ஸ்மார்ட் ஃபோன். அது என்னமோ ஸ்மார்ட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு, ஆனால் நம்மளெல்லாம் முட்டாளாகி விட்டு போயிட்டுருக்கு. எனவே செல்ஃபோன் அழிவிற்கே என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவி தீபிகா அவர்கள் தனது வாதத்தை வைத்திருக்கின்றார். செல்போன் என்பது நாம் பேசுவதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும், ஆனால் அது நம்மை ஊமையாக்குகிறது என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். அதுபோல அந்த செல்போன் கருவியானது நாளுக்கு நாள் ஸ்மார்ட்டாக முன்னேறி கொண்டிருக்கின்றது. நாம் தான் நமது புத்திசாலித்தனத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏஐ, மெட்டா, சாட்ஜிபிடி போன்ற அத்துணை ஆப்களையும் நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய மூளையானது செயலிழந்து விடுகிறது, நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பது போன்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். இந்த வாதத்திற்கு எதிர்வாதமாக மாணவி மோகனப்பிரியா அவர்களை அழைக்கின்றேன். அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் முதல் கண் வணக்கம். முக்கணிகள் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் சேர்ந்து மேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அறிவால் சிறந்த ஆசிரியர்களுக்கும், எதிர்காலத்திற்காக அஸ்திவாரம் போட வந்துள்ள என் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதல் கண் வணக்கம். ஐயா, இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல தலைப்பு தாயா. ஃபோன் அறிவை வளர்க்குதா அழிக்குதான்னு? கண்டிப்பாக அறிவை வளர்க்குதாயா செய்யுது. பிரச்சனை இருக்குங்கிறாங்களே, இந்த காலத்தில் எதில் தாயா பிரச்சனை இல்லாமல் இருக்கு? ஏன் அவங்க பாடின தேன் சுடர் பாட்டில் கூட பிரச்சனை தாயா இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தினா எதுலேயுமே பிரச்சனை இல்லையா? அப்புறம் ஒன்று சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் இல்லாத அம்மாவுக்கு ஸ்டேட்டஸ் போடுறீங்கன்னு. ஆனால் மொபைல் ஃபோனே இல்லாத தாத்தா பாட்டிக்கு நீங்கள் 60ஆம் கல்யாணம் ஸ்டேட்டஸ் போடுறீங்களே, இது எந்த வகையிலையா நியாயம்? ஃபோனால் தான் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபோனால் தான் ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறது உண்மைதான். ஆனால் புறா காலில் லெட்டர் கட்டி ஒன்றும் ஆம்புலன்ஸ் வரலங்கய்யா, ஃபோன் காலை தட்டினால தான் ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சு. ஆன்லைனில் ஃபுட் வாங்குறீங்க, அது எங்கே செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, எதை போட்டு செய்கிறாங்கன்னு கேட்டிங்க. அதனால தான் நாங்கள் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுற பதிலாக ஃபுட்டை செய்கிறவங்கள ஆர்டர் போடுறோம். இது வாங்கினா இது ஃப்ரீங்கிறாங்கய்யா. அதே மாதிரி இந்த ஆப்புக்கு இந்த நோய் ஃப்ரீயாங்கய்யா. இது எப்பயுமே சாப்பிட்றவங்களுக்கு தாயா வரும், எப்பயாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் வராதிங்கய்யா. இந்த செல்ஃபோனால தான் நம்மளோட பேச்சுத்திறன், அறிவுத்திறன் குறையுதுன்னு சொல்கிறாங்க. இதே செல்ஃபோனில் தான் சூப்பர்னோவா, டியோலிங் பல ஆப்களை டவுன்லோட் பண்ணி பல மொழிகளை கற்றுக்கிட்டு பல வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்போடு இருக்காங்க. அதே மாதிரி கிப்லி ஹார்ட் சொன்னாங்க, அது அந்த கிப்லி ஹார்ட் செய்கிற கலைஞரோட வாழ்வாதாரத்தை பாதிச்சுதுன்னாங்க. அது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சுது? நீங்கள் போய் நேரில் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லை, அதே யூடியூப்பில் ஷார்ட்ஸ் தள்ளும் போதோ இல்லை அதே இன்ஸ்டாவில் ரீல்ஸ் தள்ளும் போது தானேங்க பார்த்தீங்க. அப்போது அதுக்கு உங்களுக்கு எங்கள் ஃபோன் ஹெல்ப் தானேங்க பண்ணுச்சு. அப்புறம் நிலையை மாற்றதா வளர்ச்சியான்னு கேட்டாங்க. கண்டிப்பாங்க. இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்? மாற்றம் ஒன்றே மாறாதது காலத்தில் இருக்கோங்க. எத்தனை பேத்துக்கு கோயம்புத்தூரில் 1 ரூபாய் இட்லி பாட்டியே தெரியும்? நீங்கள் என்ன போய் சாப்பிட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதே ஃபோனில் யூடியூப் ஷார்ட்ஸ் தள்ளும் போதோ இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்கும் போது தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ரீல்ஸை ஒரு நிறுவனம் பார்த்து அவங்களுக்கு ஒரு வீடே அமைச்சு கொடுத்துருக்காங்கங்க. அப்போ இது நிலையை மாற்றுறதுக்கான வளர்ச்சி தானேங்க. முன்ன காலத்தில் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தவழ்ந்து போன காலம் போய் இப்போ T20 மேட்ச் மாதிரி வாமா மின்னல் மாதிரி போகுதுக்குன்னா அதுக்கு நம்ம ஃபோன் தாங்க காரணம். இந்த ஃபோன் கோவலன் காலத்தில் இருந்திருந்தா கோவலன் ஏங்கயா இறந்துருக்க போகிறாரு. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இன்டர்வியூன்னு ஒன்று அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்போது ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் கான்டாக்ட் நம்பர்னு ஒன்று கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 2 தெருவில் இருக்கிற ஒரு வீட்டு நம்பரை கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு வந்து அடுத்த நிமிஷமே அந்த வீடு தான் கதின்னு இருப்போம். காலைல போய் அம்மா ஃபோன் வந்துச்சா, சாயங்காலம் போய் ஐயா ஃபோன் வந்துச்சான்னு சொல்லி பிச்சை எடுக்காத குறையா நிற்போம். அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியலனாலும் உங்களுக்கு முன்னாடி இந்த தலைமுறைகிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. வீட்டுக்கு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் லேட்டாக போனால் ஐயோ அம்மானு பதறாங்க.
ஆனால் இந்த காலத்தில் எங்கேயோ இருக்கிற ஐடி கம்பெனியில் நைட்டு 10 மணிக்கு பொண்ணு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி கேப் புக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்னோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பான்னு சொல்லிட்டு பொண்ணு பாட்டு ஃப்ரீயாக தாங்க வருது. அப்பா கூலாக உட்காந்துட்டு சீரியல் பார்க்குற மாதிரி அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. இது இல்லத்தரசிங்களோட மிகப்பெரிய நண்பர்களாயா. முன்ன காலத்தில் கேஸ் காலியாயிடுச்சுன்னா போய் ஒவ்வொருத்தட்டையாக போய் நிற்பாங்க, இது புக் பண்ணித்தாங்க, பதிவு செஞ்சு தாங்கன்னு. ஆனால் இப்போது கேஸ் பதிவு செய்ய வேண்டும் என்றால் என் ஒன்றை அழுத்துங்க, அழுத்துனா போச்சு, மறுநாளே வந்து கேஸ் வந்து நின்றுதுங்கய்யா. அப்புறம் நம்ம எதிரணியில் ஒன்று சொன்னாங்க நண்பர் ஒருத்தர், ட்ரை அகெயின். மழை பெய்யும் போது உங்களை யாருங்க வண்டி ஓட்டிகிட்டே ஃபோன் பார்க்க சொன்னது? ஒரு 5 நிமிஷம் வண்டியை ஓரங்கட்டி ட்ரை அகெயின் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஃபோனுக்கும் ட்ரை அகெயின் வந்திருக்காது, உங்களுக்கும் ட்ரை அகெயின் வந்திருக்காது. வாட்ஸ்அப்பில் டிபியை வச்சு தான் மார்ஃபிங் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அது அந்த காலங்க. இந்த காலத்தில் வாட்ஸ்அப் டிபியை யார் பார்க்கலாங்கிற நம்மளால் பதிவு செய்ய முடியுங்க. இது அலாவுதீன் கிடைச்ச அற்புத விளக்கு மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க இந்த செல்ஃபோன். காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஓர் கருவி. இது பாரதியோட கனவுங்க இந்த செல்ஃபோன். அதே மாதிரி 1930 இனி எதிர்காலத்தில் ஒவ்வொரு சட்டை பையிலும் ஒரு தந்தி கருவி இருக்கும் என்று சொன்ன தந்தை பெரியாரின் எதிர்கால நோக்கமையா இந்த செல்ஃபோன். செல்ஃபோன் மொத்தத்தில் என்னன்னு தெரியுமாங்கய்யா? பயணிகளின் திசை காட்டி, காவலர்களின் வழிகாட்டி, இல்லத்தரசியின் நண்பன், இளம் பெண்களின் காவலன், படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு, படிக்காதவனுக்கு பொழுதுபோக்கு, உலக பொருளாதாரத்தின் சந்தை, தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை, இந்த நூற்றாண்டின் இறைவனையா இந்த செல்போன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மொத்தத்தில் மாணவர்களுக்கு செல்போனே லட்சியம். மாணவி மோகனப்பிரியா அவர்கள் தனது வாதத்தை மிக ஆணித்தரமாக வைத்திருக்கின்றார். இது சிறு குறு தொழில்களை மேம்படுத்துகிறது, அது மட்டுமல்லாமல் இல்லத்தரசிகளுக்கு உதவுகின்றது, பாதுகாப்பு அளிக்கின்றது. அதுபோல பாரதியினுடைய கனவு காஞ்சியிலே காசியிலே பேசுவதை காஞ்சியிலே கேட்பதற்கு ஒரு கருவி வேண்டும் என்று சொல்வார். அந்த பாரதியினுடைய கனவை நனவாக்குவதாக இந்த கருவி இருக்கிறது என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். இந்த வாதத்திற்கு எதிர்வாதமாக மாணவி பிரகதி அவர்களை அழைக்கின்றேன். மன்னிக்கவும், மாணவி ராகவி அவர்களை அழைக்கின்றேன். அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, செல்போன் அறிவை வளர்க்கிறதா இல்ல அழிக்கிறதா? நிச்சயமா அழிக்குதுங்க. ஏன்னா அப்பெல்லாம் ஒரு 10 ஃபோன் நம்பராச்சும் நம்ம ஞாபகமா வச்சிருப்போம். இப்ப ஃபோன் இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா ஃபோன் நம்பர் கூட தெரியாத நிலைமைக்கு ஆயிட்டோங்க. நாங்கள் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன சொன்னாங்கன்னா 108க்கு ஃபோன் பண்ணுறோம். இப்போ யாருங்க 108க்குலாம் ஃபோன் பண்ணுறா? உடனே லைவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி லைவ் தான் போடுறீங்க அப்படின்னா லைவில் என்ன போடுறாங்க? ஹேஷ்டேக் போட்டுட்டு ஆக்சிடெண்ட்டில் லாரி டமாலு, டிரைவர் பனாலு அப்படின்னு வேற போடுறாங்கய்யா. தோழி சொன்னாங்க, நாங்கள் இன்டர்வியூக்கு வந்து ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் இருக்கும், அதை மட்டும் தான் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு. இப்போ எங்ககிட்ட வந்து 2 ஃபோன் இருக்குது, 4 சிம் இருக்குது, அது பத்தாததுக்கு ரீசார்ஜ் வேறு இருக்கீங்கயா. ஆனால் ஒரு இன்டர்வியூ கால் கூட வரதில்லை, எல்லாமே ஸ்பேம் கால் மட்டும்தாங்க வருது. வீட்டுக்கு போன உடனே எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, மா இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கேட்கறது இல்லை. உனக்கு எது வேணுமோ ஸ்விக்கியில் ஜொமேட்டோ எதனா ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கண்டுக்கிறதே இல்லைங்கய்யா. இதை போய் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் வந்து முன்ன இருந்தவங்களுக்கு உறவினர்கள்னா என்னன்னு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னு நடத்துவாங்க, ஒரு 1000-2000 பத்திரிக்கை அடித்து ஊர் ஃபுல்லாக கூட்டி திருவிழா மாதிரி நடத்துவாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரே ஒரு பத்திரிக்கை அடித்து அதை வாட்ஸ்அப்பில் பிளட் ரிலேஷன் அப்படின்ற குரூப்பில் வந்து அனுப்பிச்சி விட்டுடுறான். அவனை என்ன பண்ணுறான்? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு போட்டு முடிச்சிடுறான். ஒரு உறவினரை வந்து நேரில் பார்த்தா தான் அவங்க நம்ம உறவினர்னே தெரியும். அப்போ பார்க்காமையே இருந்தால் நமக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து 12th முடித்த உடனே எந்த காலேஜ் போகலான்லாம் யோசிக்கல, எந்த ஃபோன் வாங்கலான்னு யோசித்தோம். அந்த ஃபோன் வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று போடுவீங்க. 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கின அந்த அப்பா என்னதான் தலைகீழ நின்னாலும் அந்த பாஸ்வேர்டை வந்து ஓப்பனே பண்ண முடியாது. அலிபாபா கொகையை கூட திறந்துடலாம் போல அந்த பாஸ்வேர்டை வந்து திறக்க முடியல. இது வந்து நிச்சயமா தவறு தானையா? நடுவர் அவர்களே, இங்க இருக்க எல்லாருமே என்ன வச்சிருப்பாங்க? ஜிபே இல்லை ஃபோன்பே எதனா வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஜிபே ஃபோன்பே வந்ததுல இருந்து யாருமே சேமிப்பு அப்படின்றத வந்து பயன்படுத்துறதே கிடையாது. அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்?
கொஞ்சம் காசு இருந்துச்சு அப்படின்னா பாதி செலவு பண்ணிட்டு மீதி வந்து சேமிச்சு வைப்போம். இப்போ தேவையில்லாததையும் சேர்த்து தான் செலவு பண்றோம். காலையில பார்த்தோம்னா அக்கௌண்ட்ல வந்து சேலரி கிரெடிட் அப்படின்னு வருது. சாயந்தரத்துக்குள்ள ஃப்ளிப்கார்ட் மீஷோன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம். இதுலேயும் என்னன்னா லிங்க்கு அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு மெசேஜில் வரும். அந்த மெசேஜ் லிங்கை தொட்ட உடனே பேங்க்ல இருக்க மொத்த பணமுமே காலி ஆயிடுவாங்கயா. அவங்க சொன்னாங்க இல்லத்தரசியின் நண்பன் வந்து மொபைல் ஃபோனா. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு சட்னி அரைக்க கூட அந்த யூடியூப்பை தானே பார்த்து அரைக்கிறீங்க. அப்போ அது உங்கள் நண்பன் தாங்க. கும்பமேளா அப்படின்னு ஒரு திருவிழா நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஃபோன் வந்து இவங்க வீடியோ கால் பண்ணுவோன்னு சொன்னாங்களா, அதே மாதிரி போச்சு. அந்த அம்மா போய் வீடியோ கால் பண்ணி அந்த குளத்துல வந்து குளிச்சு எழுந்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கணவரை வீடியோ கால் பண்ணி அந்த ஃபோனோட சேர்த்து தான் உள்ள குனிஞ்சு எழுந்தாங்க. இது வந்து முட்டாள்தனம் தானேங்கய்யா. இது எப்படி நீங்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம்? எனவே செல்போன் அழிவிற்கே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கும்பமேளாவில் ஃபோனை முக்குனதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஃபோனுடைய தாக்கம், செல்ஃபோனுடைய தாக்கம் இருந்திருக்கின்றது. அது யூடியூப்பிலே நிறைய பகிரப்பட்டது. அதே போல் ஆக்சிடென்ட் நடப்பது, அதை பற்றின கிரிட்டிசிசம், அது இதெல்லாம் வாரத்தை வைத்திருக்கின்றார். உறவு, திருமணம் என்றால் முன்பெல்லாம் எல்லோரையும் அழைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து அதை ஒரு திருவிழாவாக நாம் செய்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு வாட்ஸ்அப்பிலே பத்திரிகையை அனுப்பி வாழ்த்துக்களையும் வாட்ஸ்அப்பிலேயே பெற்று திருமணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை வைத்திருக்கின்றார். அதே போல சேமிப்பு என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். சேமிப்பு என்பது இன்றைய காலகட்டத்திலே இல்லை. முன்பெல்லாம் ஒரு அளவாவது நாம் சேமித்து கொண்டிருந்தோம். இன்று நாம் சம்பாதிப்பதையும் தாண்டி செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார். இத்தனை வாதங்களையும் எதிர்க்க இந்த செல்போனானது அறிவை வளர்க்கிறது என்ற வாதத்தை வைக்க மாணவர் ராம்குமார் அவர்களை அழைக்கின்றேன். கதிர் வெடித்து பிழம்பு விட, கடல் கொதித்து சூடாற்றி விட, முதன்மை மிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நல மலர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெரும்பெளியே பாண்டியன் கை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகனுக்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இமயமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் பகலவனாய் திகழும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பகலவனின் பட்டோலியாய் மிளரும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள இங்கு அமர்ந்திருக்கும் என் உயிரான சகோதர சகோதரிகளுக்கு என் பாசம் கலந்த தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு ரொம்ப தேவையான தலைப்பு, அவசியமான தலைப்பு. அலைபேசி அறிவை வளர்க்கிறதா இல்லை அழிக்கிறதான்? இதுல என்னையா சந்தேகம்? வளர்க்கதாங்க செய்து. நடுவர் அவர்களே, பையில பேனா கையில வாட்ச் இல்லாம கூட இப்ப வந்துருவாங்க. ஆனா பாக்கெட்ல போன் இல்லாம யாரும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அந்த அலைபேசிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சுங்க. இல்ல எதிரணியில சொன்னாங்க, இந்த ஜிபே, பேடிஎம், இந்த போன் பே இருக்கிறதுனால பேலன்ஸே இல்லாம நாங்க பாட்டுன்னு பணத்தை இஷ்டத்துக்குன்னு செலவு பண்றோம், 10 பைசா கூட சேர்த்து வைக்க மாட்டோம்னு. இதுல சொல்லுவாங்க, பெத்தவங்களோட காசுல கரியாக்குறியாடான்ட்டு. ஐயா, நாங்களே பெத்தவங்க காசுலாம் பண்றது இல்லைங்க. அலைபேசிலேயே நாங்களே புதுசா ஆன்லைன் கோர்ஸை கத்துக்கிட்டு அது மூலியமா நாங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சம்பாதிக்கலாம்னு பயன்படுத்தி அதுல சம்பாதிச்சு எங்க அப்பாவுக்கு கூட நாங்க கொடுப்போம்னு பாத்துக்கோங்களேன். ஐயா, வாங்குற எந்த பொருளை தான் பிரச்சனை இல்லாம இருக்கு. மிக்சியில இருந்து மிக்சர் பாக்கெட் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் செய்யுது. மிக்சி சட்னி அரைக்கும் போது பிளேடு உடஞ்சு போகுதுன்னா மிக்சர் சாப்பிட சொல்ல கல்லு மாட்டுது வாயில. அப்படி எல்லாத்துலயும் பிரச்சனை வராம இருக்குன்னு வீட்டுல நிறைய வேலை பார்ப்பீங்க போல இருக்கு. ஆமாங்கய்யா, நேத்து கூட எங்க வீட்டுல சட்னி அரைக்கி விட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி பார்த்தா பிரச்சனை வருதுன்னா நாட்டுல துப்பாக்கி பீரங்கி உடல செய்யாம தான் இருக்கணும். அது போன திறமை உள்ள எல்லாருக்குமே அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சரியான மேடைகள் கிடைக்கிறதே கிடையாது. அதனால அவங்களாம் அப்படியே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்தது. அவங்கள மாதிரி ஆளுங்காக தான் இந்த சோசியல் மீடியானே ஒன்று இருக்கு. நாங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டு சம்பாதிப்போம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு சம்பாதிப்போம், இவ்வளவு ஃபேஸ்புக்ல நாங்க லைவ் போட்டு கூட சம்பாதிப்போம், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு கூட சம்பாதிப்போம், நாங்க ஃபுட் பிளாகிங் பண்ணுவோம், டிராவல் பிளாகர் ஆவோம். ஏப்பா, இங்க எத்தனை பேருக்கு விஜய் சித்துல தெரியும்? கையை சும்மா தூக்குங்களேன். எத்தனையோ பேருக்கு தெரியும்.
அவங்களாம் யூடியூப் மூலமா சம்பாதிச்சு அவங்க திறமையை வெளிப்படுத்துறாங்கய்யா. பசங்க நாங்க காலேஜுக்கு பேகு நோட்டு புக் இல்லாம கூட வந்துருவோம், ஆனா பேக்கெட்ல போன் இல்லாம நாங்க வரவே மாட்டோம். ஏன்னா அந்த போன் தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தும்பிக்கை, மூணாவது கை கூட சொல்லிக்கிறாங்க. இதுல எதிரணியில சொன்னாங்க, முன்னெல்லாம் டைப் பண்ணாதான் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணாதான் நாங்கள் எங்களுக்கு ஃபீல்டெலாம் வரோம், இப்போல்லாம் சர்ச் பண்ணாமலே வருது, நினச்சாலே வந்துடுது, அது அறிவின் பாதை தானேன்ட்டு. இந்த காலத்தில் நினச்ச நேரத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இதுவாது நினச்ச நேரத்தில் வருது, நாங்கள் எங்களே சந்தோஷப்படுத்திப்போம். ஐயா அலைபேசி அழிவின் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, இவங்களுக்கு தெரியல எத்தனையோ ஏழை மாணவர்கள் இந்த அலைபேசி பெறுவதற்காக கொடுக்கப்படுகிற பணத்தை குறுக சேர்த்து வைத்து அந்த அலைபேசியை பெற்று பல திறமைகளை கற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு ஒரு சாதாரண கூலி தொழிலாளரின் மகன் கூட கூகுள், மைக்ரோசாப்ட், எக்ஸெல் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்து தன் குடும்பத்தை இந்த சமுதாயத்தில் மேலோங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மைதையா நடுவர் அவர்களே. இவ்வளோ பேசுறாங்க இங்க எதிரணியில, இந்த அலைபேசி எங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுதான், மூளையை சீரழிக்குதான், கவனத்தை திசை திருப்புதான், நிலையாவே வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்களே. நீங்களா பாயிண்ட் எதுல இருந்து எடுத்தீங்களா? அதே யூடியூப்ல பெரிய பெரிய மேடை பேச்சாளர்கள் பேசுறத பார்த்து ChatGPT குறிப்பு கேட்டு கூகுள்ல பாயிண்ட்ஸ் பார்த்து பேசுறீங்க. அப்ப இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு கவனத்தை திசை திருப்புறது இல்லையா? சும்மாவே நாங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு கவனம் திசை திருப்பு தான். நான் ரங்க நியாயமா இது? ஐயா அலைபேசி என்பது ஒரு அறிவின் களஞ்சியம். அதனை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் அதனை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்கிறார்கள், அதனை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்கள் அதனை அழிவின் பாதைக்கு எடுத்து செல்கிறார்கள். அதனால்தான் அலைபேசி என்பது அழிவின் பாதைக்கே என்று 4 பேர் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஐயா இவ்வளோ பேசுறாங்களே, முன்னெல்லாம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் நம்ம அப்பா அம்மா காலத்திலலாம் ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி போனாலோ இல்லை ஒரு ஆண் மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சாலோ ரொம்ப கஷ்டம். அந்த பெற்றவங்களுக்கு நம்ம பிள்ளைய எப்போ பார்ப்போம், எப்படி பார்ப்போம், நம்ம பிள்ளை சாப்பிட்டானா இல்லையா, அந்த எண்ணம் எல்லாருக்கும். இப்போ உங்கள் பிள்ளைய நீங்கள் வேலைக்கு அனுப்புறீங்களா, அந்த எண்ணம் இருக்குமா இருக்காதங்கய்யா? ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசுவோம், கூகுள் மீட்டில் நாங்கள் பெங்களூர்லேருந்து பேங்காக்லேயே நாங்கள் மீட்டிங் போட்டு பேசுவோம்னா பார்த்துக்கோங்க. இதில் அவங்க கும்பமேளாவில் வீடியோ கால்லே தண்ணியில் முக்கினாங்களாம், இவருக்கு மழை பெய்ய சொல்ல ட்ரை அகைன்னு வந்துதான். ஐயா இப்போல்லாம் நாங்கள் டெக்னாலஜி டெவலப் ஆகிக்கிட்டே வருது, நாங்களாம் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே போவோம். டெக்னாலஜி அப்படி டெவலப் ஆயிடுச்சு. அது மட்டும் நம்ம அப்டேட்டட் கிடையாதுங்க, அவங்களாம் அப்டேட்டட் கிடையாது. அது என்ன பண்றது, அவங்களுக்கு இருக்கிற பகுத்தறிவு அவ்வளவுதான். ஐயா பாரதியார் ஒன்று சொன்னார், தனி ஒரு மனிதருக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு அப்போ சொல்லிட்டு போனார் மனுஷன். ஆனால் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பாருங்களேன், தனி ஒரு மனிதருக்கு நெட் இல்லை எனில் ஹாட்ஸ்பாட்டை அழித்திடுவோம்னு மாறிடுச்சு. ஐயா பாரதி எந்த நோக்கத்துல சொன்னாரு, அதை எந்த நோக்கத்துல நீங்க பயன்படுத்துறீங்க? இதுதான் ஏன் பாரதி கண்ட புதுமை இந்தியா. ஐயா என்னதான் இந்த உலகம் நம்மளை ரொம்ப குட்டா மாத்தினாலும் இந்த போன் மூலயமா பலரும் அதை நம்ம ரொம்ப பேடா ஆக்கிட்டு போயிடுறாங்க. ஏன் இதுல போனு செய்யறவனோ சம்பாதிக்கிறான், அது செஞ்சதை வாங்கி விற்கிறவனோ சம்பாதிக்கிறான், அதை வாங்கி பல விஷயத்தை கத்துக்கூட எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஐயா அப்ப எப்படி நீங்களா சொல்லுவீங்க செல்போன் எப்படி அழிவின் பாதைக்குன்ட்டு? அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. முன்னெல்லாம் நாங்களாம் ஒரு ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், 9:30 மணி ட்ரெயினுக்கு 4 மணிக்கெல்லாம் போய் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருப்போம், என்னமோ நாங்கள் தான் ட்ரெயினை வரவே இருக்கிற மாதிரி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வேர் இஸ் மை ட்ரெயின் ஒரு ஆப் இருக்குது, நாங்கள் அதை பார்த்துன்னு 9:30 மணி ட்ரெயினுக்கு 8 மணிக்கு போனால் போதும் ஜம்முன்னு போய் ட்ரெயினில் உட்காந்து நாங்கள் பாட்டுன்னு போய்கிட்டே இருப்போம். அதே மாதிரி பஸ்ஸுக்கு செல ஆப் இருக்குது, வண்டிக்கு ரேப்பிடோ இருக்குது, காருக்கெல்லாம் ஓலா ஊபர் எத்தனையோ இருக்குது. தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கா, இவங்க இன்னும் அடிக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா எப்பொழுதும் ஒரு பொருளை சரியான பாதையில் பயன்படுத்தினால் அது வளர்ச்சி பாதைக்கு எப்பொழுதும் எடுத்து செல்லும் என்று கூறி, அலைபேசி என்பது வளர்ச்சிக்கு தான் எப்பொழுதும் இருக்கிறது, அது இப்பொழுது மட்டும் செல்ல வருங்காலத்திலும் அலைபேசி எப்பொழுதும் உயர்ந்து கொண்டேதான் போகும் என்று கூறி, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, நடுவர் தீர்ப்பே நியாயமான தீர்ப்பு என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். இருங்க பாய், வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக 1ஆம் ஆண்டு வந்திருக்கும் மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னால் அப்போ சரியா சொல்ல முடியல, இப்போ சொல்லிடுறேன். திறமையுற்ற மாணவர்களுக்கு இந்த SA பொறியியல் கல்லூரியின் மேடை எப்பொழுதும் வாய்ப்பு அளிக்க தயாராக இருக்கின்றது. வாய்ப்புகளை எளிதில் நழுவ விடாதீர்கள். ஏனென்றால் வாய்ப்புகள் எப்பொழுதும் ஒரு கதவு போல தட்டும் போது திறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை விட்டு விட்டு புலம்பாதீர்கள். நன்றி, வணக்கம். ராம்குமார் அவர்கள் தனது வாதத்தை மிக திறமையாக வைத்திருக்கின்றார்.
என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆன்லைன் கோர்ஸ், ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. ஃபோனில் தான் சம்பாதிக்கிறோம். ஃபோனை செஞ்சவனும் சம்பாதிக்கிறான், ஃபோன் செய்ய ஐடியா கொடுத்தவனும் சம்பாதிச்சான், ஃபோனு வாங்கினவனும் சம்பாதிக்கிறான், ஃபோனில் படித்தவனும் சம்பாதிக்கிறான். இப்படி எண்ணற்ற கருத்துக்களை அடுக்கி வைத்து கொண்டே சென்று விட்டார். இப்போ இரு அணியினரும் தங்களது வாதத்தை நிறைவு செய்திருக்கின்றார்கள். இந்த இரு அணியினருடைய வாதத்தை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கின்றது. அதற்கு முன்னதாக இந்த இரு அணியினருடைய வாதங்களை சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தால், அறிவை வளர்க்கிறது என்று இந்த அணியினரும், இந்த அறிவை செல்போன் அளிக்கிறது என்று இந்த அணியினரும் வைத்திருக்கின்றார்கள். தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு மனிதனை புத்திசாலித்தனமாக யோசிக்க வைப்பது, செயல்பட வைப்பது, அதேபோல பல்வேறு ஆப்ஸ், பல்வேறு வகையான அந்த செல்போனிலே பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆன்லைன் கோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாடு, அது மட்டுமல்லாமல் கல்வி மேம்பாடு, கல்வி கற்றலிலே மேம்பாடு, நேரத்தை மிச்சப்படுத்துகிறது, திறமைகளை வெளிப்படுத்துகிறது, வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்றது. யூடியூப், சோசியல் மீடியா போன்ற தளங்களிலே நாம் கல்வி கற்கும் போதே நம்மால் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற திறமையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே நம்மால் நிரூபிக்க முடிகிறது என்பது போன்ற பாதுகாப்பு பல கருத்துக்களை இந்த அணியினர் வைத்திருக்கின்றார்கள். அதற்கு மாற்றாக இந்த அணியினர் இது நேரத்தை வீணடிக்கிறது, ஆன்லைன் ரம்மி கேம், மொபைல் ஃபோனிலே கேம் விளையாடுகிறார்கள், நேரத்தை வீணடிக்கிறார்கள். எத்தனையோ இன்று நாம் கேள்விப்படுகின்றோம். பல ரம்மி விளையாட்டுகளில், ஆன்லைன் சூதாட்டங்களில் விளையாண்டு பலர் தங்களை தற்கொலை செய்து கொள்கின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல செல்ஃபி என்ற ஒன்றை எடுக்க முயன்று அது எடுக்கும் வரை சந்தோஷமாக இருக்கும், எடுத்த பிறகு அது துக்கமாக மாறிவிடுகிறது. அதுவே அவர்களது இறுதி படமாக மாறிவிடுகிறது. அந்த செல்ஃபியினால் இழந்தவர்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தால் ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே, ஆறுகளிலே, ஏரிகளிலே, மலைகளிலே, இப்படி பல்வேறு நெருக்கடியான இக்கட்டான இடங்களிலே தங்களது திறமையை காட்ட, தங்களுக்கு உள்ள ஆர்வத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த அந்த செல்ஃபியை எடுக்கும் பொழுது உயிரை மாய்த்து கொள்கின்றார்கள். அதேபோல்தான் ரம்மி விளையாட்டிலும் தங்களுடைய செல்வத்தை இழந்து உயிரை மாய்த்து கொள்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த செல்போனானது நம்மை சோம்பேறித்தனமாக்குகிறது. உதாரணமாக ஆன்லைனிலே ஆர்டர் செய்து சாப்பிடுவதற்கும் நாம் கடைக்கு சென்று வாங்கி அல்லது அங்கே சென்று சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அது ஒரு நடைபயணமாகிறது அல்லது நம் உடலை இயக்க வைக்கிறது. ஆனால் ஆன்லைனிலே அது சோம்பேறித்தனத்தை உருவாக்குகின்றது. அதேபோல்தான் ChatGPT, எதற்கெடுத்தாலும் ChatGPTயை பயன்படுத்தும் போது நாம் சுயமாக சிந்திக்க மறக்கின்றோம். ஒரு சில சமயங்களிலே நாம் மிக அதிகமாக தொழில்நுட்பத்தை நம்பும் பொழுது நம்முடைய இயல்பான திறமைகள் மறைக்கப்படும், இயல்பான சிந்தனைகள் தடுக்கப்படும். நாம் இயல்பாகவே சுய சிந்தனை உள்ளவர்களாகத்தான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சுய சிந்தனையை தடுக்க இந்த செல்போன் உதவுகிறது என்ற வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அதுபோல பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. உதாரணமாக இப்போ யூடியூப்லேயே நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். இந்த வீலிங் பண்ணுவாங்க, 2 வீலரில் வீலிங் பண்ணி அதை ஒரு ஸ்டைலாக எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ வரும். 11வது வீடியோ அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பான். அதாவது ஏதாவது தப்பு தவறுமா பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகி அல்லது யார் மேலேயாவது ஏற்றி அதை ஒரு கேஸ் ஆகி அது பிரச்சனையாகும். அதே மாதிரி சாதாரணமாக ஏதாவது பேசுகிறேன், நானும் யூடியூப்பில் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எதையாவது வம்பு கணக்காக பேசி அது ஒரு தவறான கருத்தாக பதிவாகி அது கேஸ் ஆகும். இப்படி பல பிரச்சனைகளையும் அது உருவாக்குகிறது என்ற வாதத்தையும் வைக்கிறார்கள். கோர்ட்டு கேஸு அதுபோல.
அதே போல பல விபத்துக்களை ஏற்படுத்துகிறது என்ற வாதத்தையும் வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த அணியினர் சொல்வதை பார்த்தால் இது நேரத்தை வீணடிக்கிறது, புத்தியை மழுங்கச் செய்கின்றது, விபத்துக்களை ஏற்படுத்துகிறது, நம்முடைய திறமைகளை குறைத்து கொள்கின்றோம், நம் சுய சிந்தனையை இழக்கின்றோம், பல இழப்புகளை சந்திக்கின்றோம், மரணத்தை சந்திக்கின்றோம் என்பது போன்ற வாதங்களை வைத்திருக்கிறார். ஸோ இரு அணியினரும் தங்களுடைய கருத்துக்களை தெள்ளத் தெளிவாக வைத்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது நாம் இது அறிவை வளர்க்கிறதா அழிக்கிறதா என்று எப்படி முடிவுக்கு வர வேண்டும் என்றால், அதற்கு முன்பாக நாம் சில கருத்துக்களை அலசி ஆராய வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் சொல்லும்பொழுது எதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்ற ஒரு கருத்து வைக்கப்பட்டது. அந்த வகையிலே எடுத்துக்கொண்டால் சில பொருட்களை நாம் அதிகமாக பயன்படுத்தினால் அது ஆபத்து, அல்லது அந்த இடம் பொருள் தெரிந்து அல்லது மாறுபடும் போது அது தவறாகவும் எடுத்துக்கொள்ளப்படும், சரியாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். உதாரணமாக இப்போ ஒரு பொண்ணை ஒரு பையன் கத்தியால் துரத்துறான், கத்தியை வச்சு துரத்துறான் அப்படின்னா அது ஆபத்து. அதே கத்தியை அந்த பெண் அடுக்கலையிலே வைத்திருக்கும் போது, தன்னுடைய வீட்டில் தன்னுடைய சமையலறையிலே வைத்திருக்கும் போது அது ஆபத்தாக பார்க்கப்படுவதில்லை. காய்கறி நறுக்குவதற்காகத்தான் பார்க்கிறார்கள். ஒரே பொருள்தான், இடம் வேறு, கை வேறு. அதே மாதிரிதான் வார்த்தைகள். இப்போ உதாரணமாக ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்க்குறாரு. என்னப்பா எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு கேட்டால் அது நல்லதாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதே எப்படி இருக்கு உடம்பு அப்படிங்கிறத என்ன எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு இன்னொருத்தனை நக்கலாக கேட்டோம்னா அது தவறாக ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன மிரட்டுற அப்படிமா. ஸோ சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் ஒன்று தான். எப்படி இருக்கிறது உடம்பு, அதே வார்த்தைகளை நாம் தொனியை மாற்றி வேறு விதமாக பயன்படுத்தும் போது அது கெட்டவையாகவும், அதே வார்த்தையை சில இடங்களிலே நல்லவையாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த இடத்திலே நீங்கள் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து ஒன்று, வார்த்தை ஒன்று அல்லது பொருள் ஒன்று, ஆனால் இடம்தான் மாறுகிறது. அதே போல்தான் எல்லாமே. உதாரணமாக சில உறவுகள் கூட நெருங்க நெருங்க நெருடலாகும். நாம் அதிகமாக நெருங்கும் பொழுது அது நெருடலாக மாறிவிடும். ஆக உறவும் தேவை. அதே போல்தான் அன்பும் அரவணைப்பும் பாசமும். தாயினுடைய அன்பு மிகவும் கனிவாக இருக்கும், தந்தையினுடைய பாசம் கடுமையாக இருக்கும். அதே பாசம் வெளியில் இருப்பவர்கள் காட்டும்போது நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வோம். அதே தாய் பாசமோ தந்தை பாசமோ வீட்டில் இருக்கும்போது நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆக இடம் மாறுகிறது. சரி, இது பாசம், அன்பு அல்லது பொருள், வார்த்தை, இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லையா என்றால், கடவுளினுடைய படைப்புகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கின்றன. ஒரு நல்லது ஒரு கெட்டது. ஏன் நாம் ஒரு தனி மனிதனையே எடுத்துக்கொள்வோமே, கடவுளினுடைய படைப்பு தான் மனிதன். மனிதனிடத்திலே நல்ல திறமைகளும் இருக்கின்றது, கெட்டவைகளும் இருக்கின்றது, நல்ல குணங்களும் இருக்கின்றது, கெட்ட குணங்களும் இருக்கின்றது. ஆனால் நாம் எதை பார்க்கிறோம் என்பதுதான். மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே ஒரு திறமை இருக்கும். ஆனால் ஓரிடத்திலே வேறொரு கெட்ட பழக்கங்களும் இருக்கக்கூடும். ஆக தனி மனிதனாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நல்லவை கெட்டவை இரண்டும் இருக்கிறது. நாம் ஒருவரை பார்க்கும்போது சிலருக்கு பிடித்திருக்கும், நம்மை சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எப்படி? ஒரே மனிதன் ஒருவருக்கு பிடிக்கிறது, ஒருவருக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர் பார்க்கின்ற விதம் அப்படி. நல்லவற்றை பார்த்தால் பிடிக்கும், கெட்டவற்றை பார்த்தால் பிடிக்காது. இப்படித்தான் எந்த ஒரு படைப்பிலும், கடவுளினுடைய எந்த ஒரு படைப்பிலும் நல்லதும் இருக்கிறது, தீயதும் இருக்கிறது. தீயாக பார்த்தீர்களா ஆனால் ஒரு தீ அது தீபமாக இருந்தால் ஆசீர்வாதம், அதுவே தீயாக பரவினால் ஆபத்து. தென்றலாக வீசினால் காற்று நம்மை நெருடல் கொள்ளாது. நாம்
சிலிர்த்துக் கொள்வோம். அதுவே புயலாக மாறினால் அலறி எடுத்து ஓடுவோம். தீர்த்தமாக தெளித்தால் தண்ணீர் கூட தாகம் தீர்க்கும், ஆனால் வெள்ளமாக அடித்தால் உயிரை மாய்க்கும். எல்லாவற்றிலும் ஒரு நல்லது இருக்கிறது, ஒரு கெட்டது இருக்கிறது. நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில்தான், அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான். ஆகவே நல்லவர்களாக நாம் நம்மை நினைத்து கொண்டு நாம் நல்லவைகளை மட்டும் பார்த்தால் நமக்கு எல்லாமே நல்லவையாக தெரியும். ஆகவே நாம் நம் முன்னேற்றத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு மட்டும் பயன்படுத்துவோம் என்ற கருத்திலே எடுத்துக்கொண்டால் செல்போன் நம் அறிவை வளர்க்கிறது என்று சொல்லி நாம் அதை நம்முடைய செயல்பாட்டிற்கு மட்டும், நம் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவோம், அழிவிற்காக அல்ல என்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.